ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதை பற்றி நீங்கள் எல்லாருமே நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஒரு ஹியூமன் செய்ய வேண்டிய எல்லா வேலையுமே ரொம்ப ஈஸியாக எஃபிஷியண்ட்டாக இது செஞ்சு கொடுத்துடுது. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் எப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேங்கிறத பற்றி பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் லலிதா. வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சேனலில் என்கேஜ் அண்ட் என்ஜாய் யுவர் செகண்ட் இன்னிங்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன், எஸ்பெஷலி ஃபார் சீனியர்ஸ். எனக்கு எப்பொழுதுமே நிறைய லாங்குவேஜஸ் கற்றுக்க ரொம்ப ஆசை. நான் கேமரூனில் இருந்த பொழுது அங்கே ஃப்ரெஞ்ச் அஃபிஷியல் லாங்குவேஜ். Quand j'étais au Cameroun, le français était la langue officielle là-bas. Donc j'ai appris à parler français là-bas. Le français est vraiment une langue très belle. Dans le monde, on parle français dans environ 29 pays. என்னுடைய டாட்டர் நெதர்லாண்ட்ஸில் இருக்கா. அவங்களோட லாங்குவேஜ் டச். Nederlands spreken is echt heel moeilijk. Toch wil ik die taal hoe dan ook leren. இது மட்டும் இல்லை, என்னுடைய பக்கெட் லிஸ்ட்டில் ஜப்பான் விசிட்டும் இருக்குது. オランダ語を話すのは本当にとても難しいです。それでも私はどうしてもその言語を学びたいのです。ஃப்ரெண்ட்ஸ், என்னடா அவ இவ்வளோ லாங்குவேஜ் பேசுகிறா அப்படின்னு அசந்துட்டிங்களா? அங்கே தான் ஒரு ட்விஸ்ட். நீங்கள் கேட்ட எந்த லாங்குவேஜுமே நான் பேசலை. எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? எஸ், அதுதான் ட்ரூத். ஹேஜன் அப்படிங்கிற ஆப்பை யூஸ் பண்ணி தான் என்னுடைய தமிழ் ஸ்கிரிப்ட் எல்லாமே ஃப்ரெஞ்ச், டச், ஜாப்பனீஸ் அப்படின்னு மாற்றி கொடுத்துடுது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். See you again in my next video. Until then, bye bye.